அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்காக ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வெயிட் கெயின் பேபி ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை ஒரு வயசு குழந்தைங்கள்லேருந்து எல்லா குழந்தைங்களுமே சாப்பிட்லாங்க, பெரியவங்க கூட சாப்பிட்லாம். இது நல்லா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, அதோட நல்லா வெயிட் போடுவாங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கப் போல் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி இங்கே இப்போ மேலே சூடாகிட்டுருக்கு. இப்போ இங்கே ஒரு 3 பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொட்டை இருந்தால் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இது நல்லா சாஃப்ட் ஆகட்டும். ஒருவேளை பல் இல்லாத குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா, இன்னும் பல் வரலைன்னா இதை கிரைண்டிங் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து அதை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டேன். ஓவர் நைட் கூட நம்ம சோக் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த அளவுக்கு. இப்போ இங்கே பேரிச்சம்பழம் நல்லா சாஃப்டாகிருச்சு பாருங்கள். பல் வராத குழந்தைங்களுக்கு நீங்கள் கிரைண்டிங் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பல் வந்திருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியே கொடுக்கலாம். இதுவும் நல்லா சாஃப்டாகிரும். இதில் நம்ம அந்த ஜவ்வரிசியை ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துடலாம். நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எவ்வளோ அளவில் சேர்க்குறேன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேங்க. அதோடு நான் ஆட் பண்ணும்போது சொல்லிகிட்டே வரேன். உங்களுக்கு ஒருவேளை புரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். இந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் இந்த ஜவ்வரிசி வேகட்டும். இப்போ இந்த ஜவ்வரிசி ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். ஜவ்வரிசியும் பேரிச்சம்பழமும் ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. ஜவ்வரிசி பாதி அளவுக்கும் பேரிச்சம்பழம் ஃபுல்லாகவே சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ பாலில் சேர்த்து இந்த ஜவ்வரிசியை ஃபுல்லாக நல்லா வேகிற வரைக்கும் நம்ம அப்படி கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்துட்டுருக்கு. இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரட்டும். ஜவ்வரிசி அப்புறம் பேரிச்சம்பழம் நம்ம இதில் சேர்க்குற எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும். அதோட நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. வெயிட் நல்லா கூடும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு எனர்ஜியான ஃபுட்டாக இது இருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது ஒரு தடவை வீட்டில் செஞ்சுட்டு வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியாக இருக்கும். அதனால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஆற வைக்கலாம். இந்த சூடு சுத்தமாக இருக்கக்கூடாது. இங்கே ஒரு துண்டு ஆப்பிளும் ஒரு 2 சொலை அளவுக்கு ஆரஞ்சு பழமும் வச்சுருக்கேன். ஆப்பிள் நல்லா துருவி வச்சுருக்கேன். அதோட ஆரஞ்சு தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் அடுப்புலேருந்து இறக்கி நல்லா ஆற வச்சுருக்கேன். இதில் நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அந்த பேரிச்சம்பழம் சேர்த்ததுனால கலரே நல்லா ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் அந்த ஃப்ரூட்ஸ் சேர்க்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் இதை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நெய்யில் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்கணும்னு இல்லைங்க, எது வேணாலும் வீட்டில் எது ஈஸியாக கிடைக்குதோ அது கொடுக்கலாம். வாழைப்பழம் கூட மேஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணும்போது சுத்தமாக சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல வாசனை கமகமன்னு இருக்குங்க, அந்த பேரிச்சம்பழத்தோட பால் வாசனையும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை குழந்தைங்களுக்கு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். 1 வயசு குழந்தைங்கள்லேருந்தே எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம்.
குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பல் இருக்க குழந்தைங்களுக்கும் பல் இல்லாத குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மாற்றிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.